இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற விசேஷித்த வார்த்தை இதுதான். எவ்வளவு பெரிய சூழ்நிலைமைகள், எவ்வளவு பெரிய அங்கலாய்ப்புகள், எவ்வளவு பெரிய குழப்பங்கள், எவ்வளவு பெரிய மன கஷ்டங்களின் மத்தியிலே நாம் இருந்தாலும் தேவன் அதன் நடுவிலே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பேன் என்று இந்த காலைவேளையிலே வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் டிசிஷன் எடுக்க முடியாதபடி என்ன செய்ய அப்படிங்கிற சூழ்நிலைமையில தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலைவேளையில ஆண்டவர் சொல்கிறா, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதே இல்லை, நான் உன் அருகாமையிலே இருந்து நீ எடுக்க போகிற எல்லா டிசிஷன்லயும் நான் உன் அருகிலே இருந்து உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு அப்படி செய்தார். யாக்கோபு கானான் தேசத்திலிருந்து பஞ்சத்தினால் அந்த உணவெல்லாம் செலவழிந்து போன பின்பு யோசேப்பு சொல்லிவிட்டார், நீங்க அடுத்தல எல்லாருமாய் சேர்ந்து இந்த எகிப்து தேசத்துக்கு வாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா யாக்கோபுடைய இருதயத்துல குழப்பம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்த தேசம் கானான் தேசம். இந்த வாக்குத்தத்த பூமியிலிருந்து நான் எகிப்து தேசத்துக்கு நான் போணுமா என்கிற பல கேள்விகளின் மத்தியிலே, குழப்பங்களின் மத்தியிலே யாக்கோபு இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, யாக்கோபே நீ பயப்படாதே, நீ எகிப்துக்கு போ என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உன்னோடு இருப்பேன், நீ உன்னை மறுபடியும் நான் அந்த கானானுக்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? அவருக்கு கொடுத்து அவருடைய பயத்தை, அவருடைய கலக்கத்தை, அவருடைய சூழ்நிலைமையை மாற்றின தகப்பன் இந்த காலை வேளையில நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உன்னுடைய ஆபத்து காலத்துல உனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறேன், பயப்படாதே என்று அவர் வாக்கு கொடுக்கிறார்.